அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அப்ஸ்டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டீமட் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். 2009 டெல்லியில RKSV செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற நேம்ல தொடங்கப்பட்ட கம்பெனி அதுக்கப்புறமா டெல்லியில இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாவே நல்லாவே டெவலப் ஆயிருக்குது. 2016 அப்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற நேம்ல ரீபிராண்ட் ஆகி இப்ப வரைக்கும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கர் தான் இந்த அப்ஸ்டாக்ஸ். இந்த அப்ஸ்டாக்ஸ்ல நீங்க ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் அப்படிங்கிறது 2-in-1 அக்கௌண்டா இருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியே உங்களால ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், IPO, ETF, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கரன்சி, கமோடிட்டி, பிக்சட் டெபாசிட், பாண்ட்ஸ்னு இத்தனை டைப் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிக்க முடியும். என்னதான் இவங்க ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கராகவே இருந்தாலும் ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கர் மாதிரியே எந்த ஸ்டாக்கை எப்ப வாங்கலாம் எப்ப விற்கலாம் அப்படிங்கிற சஜஷனை இவங்களோட செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசிங் பார்ட்னர் கம்பெனிஸ் மூலமா ரிசர்ச் பண்ணி நமக்கு சொல்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ்கெட் ஆர்டருக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இதுல இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான பேஸ்கெட்டை சூஸ் பண்ணி உங்களால அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேஸ்கெட்டை உங்களால எடிட் பண்ணிக்கவும் முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான பேஸ்கெட்டை உங்களால கிரியேட் பண்ணிக்கவும் முடியும். நீங்க எப்படி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட்ல அதிகபட்சமா 20 ஸ்டாக் வரைக்கும் உங்களால ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஆட் பண்ணி சிங்கிள் கிளிக்லயே மல்டிபிள் ஆர்டர்ஸை உங்களால பேஸ் பண்ணிக்கவும் முடியும். அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேருக்கான அமௌண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும். நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து அதிகபட்சமா உங்களால 4 ஷேர் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லாலாம் பெர்ஃபார்ம் ஆகாது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் கடனா கொடுப்பாங்க. உங்ககிட்ட சுத்தமா காசே இல்லாம இருக்கீங்க, ஆனா அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க எப்படி அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து உங்களுக்கான கடன் தொகையை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ அப்படிங்கிறது 100 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க அதை அடமானமா வைக்கும் போது அப்படியே 100 ரூபாயை கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஹேர் கட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்க அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூல இந்த ஹேர் கட் பர்சன்டேஜை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் உங்களுக்கு இவங்க கடனா கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த அப்ஸ்டாக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணியே 20,000 இருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்குமான பர்சனல் லோனை உங்களால எடுத்துக்க முடியும். இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 14% இருந்து ஸ்டார்ட் ஆகிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த லோனை இவங்க டைரக்டா ப்ரொவைட் பண்றது இல்ல, இவங்களோட லெண்டிங் பார்ட்னரான இன்க்ரீட் மூலமா தான் இந்த பர்சனல் லோனை இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆப்ஷன்ல பெருசா எந்த விதமான பெனிஃபிட்டையுமே இவங்க கொடுக்கல. நீங்க ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி அவங்க உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அப்படி உங்க மூலமா அப்ஸ்டாக்ஸ்ல ட்ரேடிங் அண்ட் டீமட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்ட் ஓபனிங் ஃபீயும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாம அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க ஓபன் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டீமட் அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான அக்கௌண்ட் ஓபனிங் ஃபீயும் பே பண்ணாம ஃப்ரீயாவே உங்களால ஓபன் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி ஓபன் பண்ணிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காகவும் எந்த ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் ஃபர்ஸ்ட் இயருக்கு பே பண்ண தேவையில்ல. செகண்ட் இயர்ல இருந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களோட போர்ட்போலியோல 4 லட்ச ரூபாய்க்கும் குறைவான மதிப்புல இருக்கக்கூடிய அசட்டை தான் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க எந்த விதமான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. அதுவே நீங்க 4 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வேல்யூ இருக்கக்கூடிய அசட்டை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க வருஷம் 100 ரூபாயை ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
நீங்க ஒருவேளை 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய அசெட்டை உங்களோட போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க நான் பிஎஸ்டிஏ அப்படிங்கிற கேட்டகரியில வந்துருவீங்க. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா வருஷம் 300 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐபிஓ இந்த ரெண்டுக்குமே எந்த விதமான புரோக்கரேஜ் ஃபீயும் இல்லாம 0 புரோக்கரேஜ் ஃபீல ப்ரொவைட் பண்றாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அதிகபட்சமா 20 ரூபாய் வரைக்கும் புரோக்கரேஜ் ஃபீயா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டியில டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பிளாட்டா 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாய், அப்படி இல்லைன்னா 0.1%. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை புரோக்கரேஜ் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸோட புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாய், அப்படி இல்லைன்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.05%. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை புரோக்கரேஜ் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாட்டா 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் ட்ரேடிங் பண்றப்போ நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு இவங்க வட்டியும் போடுவாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சேஜ் அப்படிங்கிறது நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு 40,000 ரூபாய்க்கும் 20 ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல பெர் டேக்கு இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதோட பெர்சன்டேஜ் வேல்யூவை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். டெலிவரியில நீங்க ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த டிபி சார்ஜஸா ஒரு நாளைக்கு 20 ரூபாயை பெர் ஸ்கிரைபுக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை அடமானமா வச்சு இவங்க கிட்ட காசு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதை அடமானமா வைக்கும் போதும் அதை மீட்கும் போதும் பிளட்ஜிங் அண்ட் அன்பிளட்ஜிங் சார்ஜஸா 20 ரூபாயை சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டரையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நீங்க அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்ட ஆர்டரை இவங்களோட டீம் உங்களுக்காக க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ் சொல்லிட்டு 75 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது. அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட டீமுக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கான சார்ஜஸா 75 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க காலையில 8 மணிக்கு முன்னால கொடுக்கக்கூடிய வித்ராவல் ரெக்வெஸ்ட்டை அதே நாளோட மதியானம் 3 மணிக்குள்ள ப்ராசஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த காலையில 8 மணியை தாண்டி கொடுக்கக்கூடிய வித்ராவல் ரெக்வெஸ்ட்டை அடுத்த நாளோட மதியானம் 3 மணிக்குள்ள ப்ராசஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மாதிரியான டைம்லலாம் நீங்க வித்ராவல் ரெக்வெஸ்ட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மண்டே தான் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இல்லாம இன்ஸ்டன்டா வித்ராவல் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வித்ராவல் ஃபீயா 20 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸ்லாம் இருக்குது. அதை இவங்க சார்ஜ் பண்றது இல்ல, செபி அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி பிடிச்சிப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். முன்னாலெல்லாம் அப்ஸ்டாக்ஸ் தரப்புல இருந்து நிறைய புது புது விஷயங்களை கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. இருந்தாலுமே நீங்க இவங்க கிட்ட ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னால பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்போட ரிவ்யூஸை செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே செக் பண்ணி பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பர்ட்டா.